அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் மிதுனமாக இருந்தால் நீங்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய லக்ன அதிபதி புதன் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறமா உங்களுடைய லக்ன அதிபதி புதன் 10ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 9ஆம் இடம்னா என்ன, 10ஆம் இடம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 9 அப்படின்னா இறை அருள்னு அர்த்தம். யாரெல்லாம் தெய்வ அனுகூலத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அமையும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வெளியூர் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, வெளி மாநிலம் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினச்சிங்க அல்லது அதர் கண்ட்ரி போகணுன்னு நினச்சிங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக அப்பாவுடைய ஆதரவை அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அது கிடைக்கும். ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகணுன்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிரயாணத்துக்கான ஜேர்னிக்கான டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது, புக் பண்ணுறது, அது சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான மாதமாக இருக்கும். இது அத்தனையும் தான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்குன்னு அதிபதி செய்வார். அடுத்து பார்த்திங்கன்னா அவரே இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு போன உடனே உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நம்ம பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டால் ஒரு நன்மைகள் எதிர்பார்க்குறீங்க அல்லது உங்களுக்கு வராத காரியங்கள் கவர்மெண்ட் நடக்க வேண்டியிருக்குன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக யாரையாவது நீங்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது, கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. பட் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராஜெக்ட் முடியாமல் இருந்துச்சுன்னா நடக்கும். உங்களுடைய பிளானிங் எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதெல்லாம் ரெண்டாவது செய்யணும் பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த மாதம் வச்சுங்க. எவ்வளோக்கு தேடுறீங்களோ, எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் முயற்சிக்குரியவர் சூரிய பகவான் இந்த மாதம் 10ஆம் இடத்துலையும் இருக்கார், 11ஆம் இடத்துலையும் இருக்கார். இது ரெண்டுமே நம்ம மிகப்பெரிய உங்களுக்கு நன்மை. உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நன்மையாக முடியும். யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்களோ ஒன்று சேருவாங்க. இந்த மாதத்தில் உறவுகளால் மகிழ்ச்சி, நன்மைகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்களோ அல்லது உங்களுக்கோ நடக்காமல் இருந்தால் இந்த மாதம் நடக்கும். எதிர்பாராத உங்களுடைய நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லது கோரிக்கைகள் அத்தனையும் இறை அருளால் நிறைவேறும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாமல் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகுது, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரிலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம்.
பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் வந்து எஃபர்ட் கொடுக்குறீங்களோ கொடுங்க. வேலையில் நீங்கள் சராசரி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஜாபில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ், ஒரு ஹைக்கு, அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள், வராத பணங்கள், இது எல்லாமே இந்த மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வேலையில் எஃபர்ட் கொடுங்க, உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய சுப்பீரியர் கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மாதம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. யாரும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் யாரையும் பெருசாக எதிரியாக நினைக்காதீங்க. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சபார்டினேட் அவங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகூலமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதத்தில் லோன் அப்ளை பண்ணுறதுங்க என்ன கிடைக்கும்? ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நான் வந்து ஒரு ஸ்கில்டு ஆன் லேபரை எதிர்பார்க்குறேன், ஒரு தகுதியான நபரை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் பிஸ்னஸை நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவராக வர்றது, ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு. நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எதிலையாவது நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். ஒன்று 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு நிறைய செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய செலவினங்கள் ஏதோ ஒரு விதத்தில் குறையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, நான் வந்து பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ, இந்த மாதத்தில் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஆய கலைகள் 64 எதில் இருந்தாலும் புகழ் அந்தஸ்து இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பீங்க, தொண்டருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும், நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள், ஏதாவது லாட்ரி வாங்கினா அதிர்ஷ்டம் வருங்கிறவங்க மினிமமாக வாங்குங்க, ரேஸில் கேசினோவில் எதுலையாவது போடலாமா அப்படின்னா மினிமம் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே விநாயகரை நல்லா கும்பிடுங்க, முருகனை நல்லா தரிசனம் பண்ணுங்கள், எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க, சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான நற்பலன்கள் அமையும். நன்றி, வணக்கம்.